அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இந்திய மீனவன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் வலை இறக்கி விடுறதுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன வலைக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்டு வலைக்கு போகிறோம். இந்த நண்டு என்ன நண்டுன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் நண்டுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ, 1 கிலோ, 2 கிலோ இந்த மாதிரி தான் சைஸில் இருக்கும். அந்த நண்டுக்கு தான் நம்ம வலை இறக்கி விட போயிட்டுருக்கோம். வலையை முதல்ல அடுக்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி வரிசையாக கடலுக்குள்ளே இறக்கி விடுறதுக்கு வலையை அடுக்கி வச்சுக்கணும். இது இடையில இது சிக்கிக்கிச்சுன்னா அந்த மாதிரி அறுத்து விட்டுருவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மீன் படுற வலை கிடையாது, நண்டு படுற வலை. சின்ன சின்ன பெரிய இதெல்லாம் ஒன்றும் செஞ்சிடாது இதில். அதனால் பார்த்தீங்களா எவ்வளோ கிடுகிடுன்னு எடுக்கிறோம் பார்த்தீங்களா. இவ்வளோ கிடுகிடுன்னு எடுத்தால் தான் நம்ம போய் சேர்றதுக்குள்ளே அந்த வலையை எடுத்து முடிக்க முடியும். அதே மாதிரி வலைகளில் எதுவும் தூசி இல்லை கம்புகள் மாட்டியிருந்தால் அதை வந்து எடுத்து விட்டுறணும். இந்த மாதிரி கிடுகிடுன்னு எடுத்தால் தான் அதை போய் எடுத்து முடிக்க முடியும். நம்ம போய் சேர்கிற இடத்துக்கு சேர்ந்து வலையை இறக்கி விடுற இடத்துக்கு நம்ம கரெக்டாக அதை எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்திங்களா ஆளுங்க எவ்வளோ கிடுகிடுன்னு எடுக்கிறாங்கன்னு. கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி கிடுகிடுன்னு அடுக்கணும். இந்த கலர் கலராக வட்ட வட்டமாக கிடக்கு பார்த்தீங்களா, இது பேர் போயா. இது வந்து கடலில் மேலே மறந்துக்கிட்டு இருக்கும். நான் உங்களுக்கு அந்த வீடியோவை வந்து காட்டுறேன். கடலில் இவ்வளோ வேகமாக எடுத்தால் தான் நம்ம போய் வலையை அங்கே இறக்கி விட கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ எடுக்கிறத அந்த பையன் பார்த்து சிரிக்கிறான். நம்ம கரெக்டாக எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரையிலேருந்து கரெக்டாக இந்தியாவோட பார்ட்ரு, இந்தியா ஸ்ரீலங்கா பார்ட்ரு 28 பாயிண்ட் வரும். நம்ம கரெக்டாக இப்போது 14 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் நிற்கிறோம். இன்னும் ஒரு 10 பாயிண்ட் போனோம்னா ஸ்ரீலங்கா பார்ட்ரு வந்துடும். நடுக்கடலில் வெயிட் நண்டு, இந்த பச்சை கால் நண்டு அப்படின்னு சொல்லுவோம் இங்கே, இல்லை வெயிட் நண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் உள்ள பேரை நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் வந்து வெயிட் நண்டு அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா அவ்வளோ எவ்வளோ வேகமாக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா. இந்த ஏரியாவில் வந்து சின்ன சின்ன பசங்க கூட வண்டி ஈஸியாக ஓட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடலுக்கு போய் பழக்கம் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரம் அந்த அழுக்கெல்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. இது மாதிரி 3 வலை எடுக்கணும். கடைசியாக வலை விடுறதையும் உங்களுக்கு நான் வந்து வலை சிக்கிடியில் காட்டுறேன். அந்த எடுக்க முடியலை பார்த்தீங்களா. இப்போ வந்து கிடுகிடுன்னு திருப்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னொரு பையன் வந்து மாற்றி எடுப்பாங்க பாருங்கள். இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது 2 பேர் எடுக்கிறதுக்கு. ஒரு ஆள் எடுத்து விட்டு இன்னொரு ஆள் வலையை எடுக்கணும் ஈஸியாக இருக்குங்கிறதுனால இன்னொரு பையன் வருவான். வீடியோவில் இப்போ தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி நடுக்கடலில் போன அனுபவங்கள் உங்களுக்கு உண்டா? அப்படி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, இந்த மாதிரி அனுபவங்கள் கொண்ட சுவாரஸ்யமான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் பாருங்கள். அண்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லில் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து ஈஸியாக ரீச் ஆகும். ஒரு வலையை எடுத்து முடிக்க போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ கிடுக்கிடுன்னு வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்கம் சகப்பு கலர் டிஷர்ட் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அவர் போடுறது வந்து மேவலை. இந்த பக்கம் வந்து நீல கலர் துண்டு கட்டியிருக்காங்க. எடுக்கிறது வந்து அடி வலை. அது வந்து கடலுக்கு அடியில் கிடக்கும். இந்த பக்கம் இந்த போயா கட்டியிருக்கு பார்த்தீங்களா, இந்த வலை கடல் மேலே மறந்துக்கிட்டு கிடக்கும். அப்போ தான் வலை கிடக்குன்னு மற்ற வண்டிகள் வந்து வலை மேலே வண்டியை ஒட்டுறாமல் ஈஸியாக வந்து கடந்து போவாங்க. இல்லாட்டி வந்து வலை வந்து இன்ஜினோட அந்த சாஃப்ட் அந்த காத்தாடியில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிக்கும். இன்ஜினு பெரிய செலவு வச்சிரும். அதனால தான் வந்து வலை மிதக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அது மேலே வந்து கலர் கலராக போயா கட்டி விடுவாங்க. அது மிதந்துக்கிட்டே கிடக்கும். அதே மாதிரி வண்டிகளில் போகிறவங்க அந்த இடத்துல வலை கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அந்த இன்ஜினோட சாப்பிட்ட மேலே தூக்கிட்டு அந்த வலையை கடந்ததுக்கு இடிக்கிட்டு போவாங்க. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா வலை வந்து காத்தாடியில் மாட்டாது. காத்தாடியில் வலை மாட்டுச்சுன்னா வலையும் அறந்துடும். ரெண்டாவது காத்தாடியில் சிக்கிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்த அந்த இன்ஜினோட ப்ராசஸும் நின்றுடும்.
அப்புறம் நடுக்கடல்லையே நிற்க வேண்டியதுதான். அந்த வலையை அந்த காத்தாடியிலேருந்து நறுக்கி எடுத்தால் மட்டும்தான் திருப்பி வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து சாதா இன்ஜின் தான் இது. இது வந்து 10ஆம் நம்பர்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாக்களில். வலையை பார்த்தீங்களா, கிடுகிடுன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி நண்டு வலைக்கு போயிட்டுருக்கோம். நண்டு எவ்வளோ மாட்டுச்சு என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக. ஒரு வலையை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இன்னும் வந்து 2 வலை பாக்கி இருக்குது. மொத்த வலையும் இது மாதிரி அடுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் நாட்டு கட்டுவாங்க. நாட்டுனா ஸ்டார்டிங் பாயிண்ட், நம்மளோட வலை எந்த இடத்துல தொடங்குது அப்படின்னு சொல்லி ஒரு முனையில் கட்டி விடுவாங்க. அந்த நாட்டை கீழே போட்டுட்டிங்கன்னா அந்த நாட்டு கொடியோடு பறந்துக்கிட்டே இருக்கும். அந்த நாட்டை பற்றி இன்னொரு வீடியோ உங்களுக்கு தெளிவாக நான் போடுறேன். என் நாட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகும், எப்படி தொடங்கும், எப்படி முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி. வலை வந்து எடுக்க முடியலை, அதனால் இன்னொரு பையனை வர சொல்லியிருக்கோம். நம்ம வண்டியிலேருந்து இன்னொரு பையன் வரான். அவன் எடுக்கவும் அந்த அண்ணன் வந்து வலையை வந்து வாவா எடுத்து கொடுப்பாங்க. அப்படி எடுத்து கொடுத்தா தான் உங்களுக்கு கிடுகிடுன்னு அடுக்க முடியும். இல்லாட்டி வந்து லேட் ஆகும். அதனால் வந்து அந்த கரெக்டாக எடுத்து கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்து கொடுத்தா மட்டும்தான் ஈஸியாக வலையை வாங்க முடியும். அப்படி வலையை வாங்கினா மட்டும்தான் கரெக்டாக வந்து அடுக்கி வைக்கலாம். அடுக்கி வச்சு கரெக்டாக அடுக்குனா தான் நீங்கள் வந்து கடலுக்குள்ளே வலையை விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி வந்து வலை சிக்கிக்கும். வலை சிக்கினுச்சுன்னா வந்து நண்டு மாட்டாது. நண்டு வந்து இந்த டைம் இப்போ தான் சீசன் தொடங்கியிருக்கு. போன வாட்டி வந்து ஒரு 4.5 கிலோ நண்டு இருந்துச்சு. இன்றைக்கி எவ்வளோ நண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். போன டைம் வந்து நான் போகலை, இந்த டைம் தான் உள்ளே போயிருக்கேன். அதனால் இன்றைக்கி வீடியோவில் எத்தனை நண்டு மாட்டுது, எவ்வளோ கிலோ நண்டு மாட்டுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எங்கள் ஊரில் இந்த நண்டு 1 கிலோ பார்த்திங்கன்னா 2100 ரூபா. 2100லேருந்து 2500க்குள்ளே இருக்கும். அதுவும் வந்து வாட்ரு நண்டு. இதில் வந்து வாட்ரு நண்டு, சாதா நண்டுன்னு இருக்குது. வாட்ரு நண்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் 1 கிலோவே இருந்தாலும் அது வெறும் 200 தான். வாட்ரு இல்லாமல் இருக்கும் அந்த நண்டு, அதுதான் வந்து 2500 உங்கள் ஊரில் இது வந்து எக்ஸ்போர்ட் நண்டு. இது வந்து வெளிநாடுகளுக்கு தான் ஏற்றுமதி ஆகும். இங்கே உள்நாடுகளில் இது வந்து அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. இது எக்ஸ்போர்ட் ஆகிறதுனால அது வந்து வாட்டராக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ கம்மி. அதே மாதிரி கால்கள் நண்டில் பார்த்திங்கன்னா ஒரு கால் பெருசாகவும் ஒரு கால் சின்னதாகவும் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தால் எடுக்க மாட்டாங்க. உங்கள் ஊரில் இந்த நண்டு என்ன விலை, இந்த நண்டை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா வலை எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, கிடுகிடுன்னு எடுப்பாங்க. ஐஸு மற்ற பொருளை எதுவும் எடுத்துகிட்டு போகல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு வந்து ஐஸில் வைக்க முடியாது, மீன்னா வச்சிடலாம். ஒரு வலை எடுத்தாச்சு. ஒரு வலையை எடுத்து கட்டுறாரு பார்த்தீங்களா, இதுதான் நாட்டு. இதை வந்து கடலில் இறக்கி விட்டுருவோம். இது நம்ம வலை கிடக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம்.